ராமேஸ்வரத்தில் இருக்கோம். இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தனுஷ்கோடிக்கு போகிறோம். ராமேஸ்வரத்துலேருந்து எண்ணி 20வது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி. அது எப்படி போகணுன்னு பார்த்தா, நடராசபுரம்ன்ட்டு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா எண்ணி 15வது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா சதர்ன் டிப் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற அந்த அரிச்சல்முனைக்கு வந்து நம்ம ரீச் ஆகும். வாங்க, அங்கே தான் போகிறோம். மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி நிற்குது. சிட்டிசன் படத்தில் வர அத்திப்பட்டி மாதிரி தான் கேசின தனுஷ்கோடியும் 1964க்கு முன்னாடி வரைக்குமே சீரும் செழிப்பமாக இருந்த ஒரு மீனவ நகரமாக இருந்த ஒரு இடம். 1964 டிசம்பர் 22 நடந்த ஒரு துயர சம்பவம் தான் அது. அந்த ஒரு நள்ளிரவில் வந்து நடந்த அந்த ஒரு புயலில் பார்த்திங்கன்னா ஒரு முழு நகரமே வந்து கடலுக்கு அடியில் போயிடுச்சு. இருந்த மக்கள் நிறைய பேர் வந்து பாதி பேர் வந்து ராமேஸ்வரத்துக்கு தப்பி போனாங்க. சில பேர் அந்த இடத்துல வந்து உயிரிழந்தாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். கடல் தான் இதுலேருந்தே கடல் ஆரம்பிச்சு. ஆமாம், கடல் ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். தனுஷ்கோடி கிட்ட இருக்கோம். வந்துட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த கடலே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்குது. ஏன்னு தெரியல. ராமேஸ்வரத்துலேருந்து யாருனாச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்களே தெரிஞ்சுப்போம். ஃபுல்லாக மீன் தான், கருப்பு கலர்ல. ரன் ஆஃப் கட்ச் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆஃப் தனுஷ்கோடின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம அதை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், மண் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வெள்ளை கலரில் இருக்கும். வீட்டு தான் இல்லை, இந்த பக்கம் கடல், அந்த பக்கம் பார்த்தல கடல். அது சின்ன நிலம் தான். அரிச்சல்முனை போயிடலாம். அதான் லாஸ்ட். இலங்கை அங்கிருந்தா ரோடு இருக்கா? ஆமாம், அதான் லாஸ்ட். அங்கேருந்து பார்த்தா கட்சி தெரியும். அவங்க கட்டுருக்காங்க. லைட் ஹவுஸ் தான்ல. இதுதான் தனுஷ்கோடி. அப்புறம் மக்கள் இருக்காங்க பாருங்களா. ஆனால் ஒரு இந்த வீடு கூட இல்லை, கல் வீடே இல்லை. அவங்க அழிஞ்சு போயிருக்குல்ல. ரோடு வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க கைஸ். நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு வண்டி. அதே மாதிரி இந்த ரோடு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2017 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரோடு இந்த அளவுக்கு நல்லா இருக்காது.
இப்போ தான் வந்துட்டு NH கண்ட்ரோலில் வந்து எடுத்துகிட்டு இந்த ரோடெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு தனுஷ்கோடி கனெக்ட் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி தனுஷ்கோடி டு அரிச்சல்முனை கனெக்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரோடு பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா தனுஷ்கோடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணிட்டா வருத்தப்படுவீங்க. ஃபைனலி நம்ம சவுத் ஈஸ்டர்ன் டிப் ஆஃப் இந்தியாவை ரீச் ஆகிட்டோம். கடந்து 2 கடல் இந்திய பெருங்கடல் வங்காள பெருங்கடல் ஜாயின் பண்ற இடம் இது. அதுக்கு அடுத்து மணல்மேடு. அந்த மணல்மேடுல பேர்ட்ஸ் எல்லாம் பறவைலாம் உட்காந்துருக்காங்க. மணல் திட்டுல அந்த மணல் தான் வந்து இந்த மணல் தான் அது. இந்த ஒரு ஓரத்தை தான் காட்டுறேன். ராமர் இலங்கைக்கு பூஜை பண்ணி தவம் இருந்து போனாங்களா ராமஸ்கிறது அந்த இடம். அதுக்கு அடுத்து கடல். அதுக்கு அடுத்து அந்த லாஸ்ட்ல பாருங்க நிறைய காற்றாலை திட்டா தண்ணிக்கு மேல பாருங்க. ஒன்று 2 3 இருக்கா? 2 3 20 25 இருக்கா? அது கூட ஸ்ரீலங்கா தலைமன்னாரா 12 கிலோமீட்டர் தூரம். இப்போ பாருங்க தெரியுதா? இல்லை நாங்கள் பிலிம்லாம் ஒட்டலை இல்லை பார்க்குறீங்க. சரி அவ்வளோவா. அரிச்சல்முனையில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் யூடர்ன் பண்ணிவிட்டு தனுஷ்கோடிக்கு ரிட்டர்ன் ஆனோம். யூடர்ன் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. அதோடு வந்து ரோடு எண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கடல்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஸ்ரீலங்கா ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா கடைகள் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் வந்து நிறைய வீடு இருக்குது. எந்த வீடுமே வந்து கல் வீடு கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஓலை வீடாக தான் இருக்குது. அதேமாதிரி எங்கே பார்த்தாலும் கரண்ட்டு கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் சோலார் பேனல் தான் இருக்குது. எங்கேயுமே நாங்கள் இந்த பவர் லைன் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே பவர் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே லோக்கல்கிட்ட நிறுத்தி கொஞ்சம் நேரம் பேசணும். அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 1964 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யாருக்குமே வந்து இருக்கக்கூடாது, இந்த 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 கிராமத்தில் வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ நிறைய பேர் மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகி போயிட்டு. பட் சில பேர் வந்து இது என்னோடய சொந்த இடம், இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்ற இருக்கவங்க வந்து ஸ்டில் இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் வந்து இங்கே இருக்காங்க. அது ரொம்ப மினிமம் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் கரண்ட்டு சப்ளை, பவர் சப்ளை அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அப்படி தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக தனுஷ்கோடிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இருந்திருக்கு. நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒரு பில்டிங். ஸோ அதுதான் வந்து தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷனு. சமையல் இல்லைடா. செங்கச்சூலியா அது? கோயில் கோபுரமோ இதா? அலை வந்தா உள்ள தங்குமா இல்லை வீடு இருந்துருக்கு. எதுவுமே இல்லை. பாடம் எடுத்து போன வீடுங்க. சர்ச் ஒன்று இருக்குமா? அது எங்கண்ணா இது? அந்த சைடா?
ஆமாம் டவரு அது திருவிழா போகிற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். சர்ச்சு சுக்காம் சொல்லுவாங்கல்ல, கோயில், பழைய கோயில் இது. கரண்ட் இல்லையா? சிக்னல் கரண்ட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம்மா. அப்போ அப்பெல்லாம் ஏது கரண்ட்? 64 50 வருஷம் 60 வருஷத்துக்கு பின்னாடிதான் கரண்டே இருக்கு. அப்பெல்லாம் அருந்தல் தானே. நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்ப இருந்துச்சு? அப்பெல்லாம் அருந்தல் தானே. முன்னாடி தானே கரண்ட் வந்தது. அது 56 வருஷம் ஆகுது. 56 வருஷம். அப்பெல்லாம் கரண்ட் நீங்க அப்பெல்லாம் இங்க தான் இருந்தீங்க. நாங்க பிறந்தப்பலாம் கரண்டே இல்ல. அந்த ராமேஸ்வரம்ல கரண்டே இல்ல. அந்த விடக்கு தான். ஓ, ராமேஸ்வரத்துல கரண்ட் இல்ல அப்போ? இங்கெல்லாம் கரண்டே இல்ல. அப்பதான் கரண்டே அங்க ராமநாத சுவாமிக்கு மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற கிராமத்துகளுக்குலாம் கரண்டே இல்ல. சப்பளை அப்புறம் தான் சப்பளை கொடுத்து எல்லாரும் கரண்ட் வந்து. இங்கெல்லாம் அந்த மண்ணை வருஷம் ஆயிடுச்சான் அழிஞ்சு. சுனாமி வந்து பெரிய சுனாமி வந்து அழிஞ்சு. அதேமாரி சொல்கிறாங்க, அப்போது வந்து இப்போ கரெக்டே இல்லையா? எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. கஷ்டம்தான். இருந்தாலும் இன்னமும் எப்படி வாழ்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் தான் தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷன். இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. 56 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரெயின் இந்த ஸ்டேஷனில் வந்திருக்கும், எவ்வளோ பேர் அந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. எல்லாமே இயற்கையோட திருவிளையாடல் தான். இயற்கை நினச்சா என்ன வேணால் செய்ய முடியுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இடம். கோதண்டராமர் திருக்கோயில். இந்த புண்ணிய இடம் ராமபிரான் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி இலங்கை மன்னராக முடிசூட்டிய இடமாகும். விபீஷ்வரர் ராவணன் இருக்கார்ல, சரி, ராமர் வந்து விபீஷணனை வந்துட்டு போருக்கு முன்னாடியே வந்து இங்கே கூட்டின்னு வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டிலே வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டாராம் இலங்கையோட அரசர். ஆமாம். அதுக்கப்புறம் போரில் ஜெயிச்சுட்டு வேற பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காரு இலங்கையில். அதனால் இந்த இடம் இது மட்டும்தான். ஆமாம் ஆமாம். வேற எதுவுமே கிடையாது. இது ஒரு தீவு தான். தண்ணி இது வரைக்கும் வரும். அதனால தான் ஹைட்டாக வச்சு கட்டிருக்காங்க. போட்டு நிற்குமோ இதில்? இந்த தண்ணி வந்ததுன்னா இது ரொம்ப பெருசா. இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் ஒரு தீவு, சின்ன தீவு. ஆமாம், வழி இல்லை. சேம் பபிஷன் தான்.
அந்த பாலம் பாருங்களேன் அப்படியே செம்மையாக இருக்கு பாலம். இப்போ வந்து மகன் அது ஆமாம். தீவு இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனே வீடியோ வந்து சேரும். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then, cheers from Part Time Travelers Tamil.